நாங்க ஸ்ரீயா செலக்ஷன் பேசுறோம். ஸ்ரீயாஸ்ல இன்னைக்கு என்ன ஒரு டிஃபரெண்டான கலெக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா, ஹேண்ட்லூம் சில்க் காட்டன்க்கா. இது ஜாயிண்ட் சாரீஸா அது வந்து இதோட வந்து வீடியோஸ் ஏற்கனவே ஒரு வீடியோஸ் போட்டிருப்பேன். அந்த வீடியோஸ் நல்லா மக்கள் வந்து நெறையா ரெஸ்பான்ஸ் நெறைய பேர் எனக்கு குடுத்துருந்தீங்கக்கா. அந்த வீடியோஸ் திருப்பி கலெக்ஷன் வந்துச்சா சொல்லுப்பா, எனக்கு திருப்பி போடுப்பா அப்படின்னு நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தாங்க திருப்பி இந்த வீடியோஸ் போடுறேங்க. சூப்பர் கலெக்ஷன், நல்ல கலெக்ஷனுக்கா. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 275 மட்டும் தான்க்கா. தமிழ்நாடு பாண்டிச்சேரி ஃப்ரீ ஷிப்பிங். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இது பாருங்க ஒரு கிரீன் கலர் இருக்கா. கிரீன் கலர்ல பாந்தினி டிசைன்ஸ் அந்த மாதிரி குடுத்துருக்காங்க. கீழ சில்வர் கலர்ல பார்டர் குடுத்துருக்காங்க. துணி நல்லா சாஃப்ட்னஸ் அப்படி இருக்கும். செம்ம சாஃப்ட்னஸ் இருக்கும். உங்களுக்கு காட்டன் ஃபேஸுக்கே தெரியுமா, சில்க் காட்டன் டைப்பா தான் இருக்கும். அதுக்காக எரியுமாப்பா அப்படின்னு கிடையாது. சம்மர்லயும் கட்டிக்கலாம், நார்மல் சீசன் கட்டிக்கலாங்க. எல்லா சீசன் கட்டிக்கலாம்க்கா. இந்த துணி நெறைய பேர் வாங்கி ஒரு கஸ்டமரா இந்த ஒரு சாரி தான் வாங்குனாங்க. வாங்கிட்டு திருப்பி திருப்பி ஓயாம இந்த சாரீஸ் இருக்கான்னு சொல்லி 2 தடவ கிட்டத்தட்ட ஒரு 5, 6 சாரீஸ் மேல வாங்கியிருப்பாங்க. நம்ம ரெகுலர் மதுரை கஸ்டமர் தான் அவங்களும். நெறைய பேர் வாங்குனாங்கக்கா. செம்ம துணிக்கா, மிஸ் பண்ணிடாதீங்க. இது ஓகேனா புக் பண்ணிக்கோங்க. பாருங்க ஒரு ஆயில் கிரீன்க்கா. ஆயில் வீல் கிரீன் சொல்லுவாங்க. அந்த கிரீன் கலர் காம்பினேஷன்ல பாந்தினி டிசைன்ஸ் குடுத்துருக்காங்க. இது ஓகேனா புக் பண்ணிக்கோங்க. இதே பாந்தினி டிசைன்ஸ்க்கா. பாந்தினி டிசைன்ல ஒரு டிஃபரெண்ட் கலர் இருக்கா. ஒரு இங்கிலீஷ் கலர்ல. இது ஓகேனா புக் பண்ணிக்கோங்க. இது பாருங்க அது ஒரு கிரீன் கலர்க்கா. கிரீன் கலர் ஒரு இலை கொடி கொடியா இலை டிசைன்ஸ் மாரி குடுத்துருக்காங்க. கீழ சில்வர் கலர் பார்டர் குடுத்துருக்காங்க. இது ஓகேனா புக் பண்ணிக்கோங்க. இது பாருங்க பாருங்கக்கா ஒரு சிக் கலர் சொல்லுவாங்க. டிஃபரெண்ட் கலர் சொல்லுவாங்க. அதுல ஒரு இலையா டீப் டிசைன்ஸ் குடுத்துருக்காங்க. இது ஓகேனா புக் பண்ணிக்கோங்க. பாருங்க இது ஓகேனா புக் பண்ணிக்கோங்க. இந்த சாரீஸ் பாருங்க ஒரு வெந்தய கலர்க்கா. வெந்தய கலர்ல ஏதோ ஒரு பாந்தினி சைஸ்க்கா. பாந்தினிலே டிஃபரெண்டா பேட்டர்னா குடுத்துருக்காங்க. இது ஓகேனா புக் பண்ணிக்கோங்க. இந்த சாரீஸ் பாருங்க இது ஒரு பாந்தினி டிசைன்ஸ் தாங்க. ஒரு டிஃபரெண்ட் பேட்டர்ன்ல இது ஓகேனா புக் பண்ணிக்கோங்க. பாருங்க ஒரு டார்க் கிரீனுக்கா. டார்க் கிரீன்ல இப்போ பூ டிசைன் சூப்பரா குடுத்துருக்காங்க. ஒரு டிஜிட்டல் பிரிண்ட் மாரி இருக்கு கலர் குடுத்துருக்காங்க. கீழ சில்வர் கலர் பார்டர் குடுத்துருக்காங்க. இது ஓகேனா புக் பண்ணிக்கோங்க. இந்த சாரீஸ் பாருங்க அக்கா. நீங்க எல்லாருமே பார்க்குற மாரி ஜாயிண்ட் சாரீஸ்க்கா. ஜாயிண்ட் சாரீஸ் இது 4 மீட்டர் 2 மீட்டர் பிட்டா இருக்குங்க. நீங்க தான் ஸ்டிச் பண்ணிக்கணும். சாரீஸ் பாருங்க ஒரு டிஃபரெண்ட் கலர் இருக்கா. இது ஒரு பாந்தினி டிசைன்ஸ்க்கா. இது ஓகேனா புக் பண்ணிக்கோங்க. இந்த சாரீஸ் பாருங்க ஒரு தேன் கலர் இருக்கா. தேன் கலர்ல ஒரு டிஃபரெண்ட் டிசைன்ஸா குடுத்துருக்காங்க. கீழ சில்வர் கலர்ல பார்டர் குடுத்துருக்காங்க. இது ஓகேனா புக் பண்ணிக்கோங்க. இந்த சாரீஸ் பாருங்க அக்கா. அது மாரி நம்ம ஜாயிண்ட் சாரீஸ். ஜாயிண்ட்ல எல்லாமே மேக்ஸிமம் உங்களுக்கு 6 மீட்டருக்கு அபோவ் வருங்க. 6 மீட்டருக்கு அபோவ் வரும். 6 மீட்டர் 7 மீட்டர் 2 கூட உங்களுக்கு மீட்டர் 7 மீட்டருக்கு மேல வரையும் ஜாயிண்ட் சைஸ்ல வருங்க. ஃபுல் சாரின்னு எடுத்தீங்கன்னா 5½ மீட்டர் தான் வரும். ஜாயிண்ட்ல பார்த்தா 6, 7 மீட்டர் வரும்க்கா. நம்ம இன்னொரு விஷயங்க உங்கள்ட்ட நான் என்னோட கஸ்டமர்கிட்ட சொல்லணும்னு வச்சுக்கேன்னாக்கா, ஒரு 2 நாளுக்கு முன்னாடி டோலோ சில்க்ஸ் வீடியோஸ் போட்டிருந்தேன்க்கா. டோலோ சில்க்ஸ் வீடியோஸ் போட்டிருந்தேன். அப்போ வந்து நெறைய பேர் நல்லா ரெஸ்பான்ஸ் குடுத்துருந்தாங்க. ரெஸ்பான்ஸ் குடுத்து நல்ல சாரீஸ் நெறைய அந்த சாரீஸ் போச்சு. இன்னும் அந்த வீடியோ போடுப்பா, போடுப்பான்ட்டு கமெண்ட்ல மட்டும் இல்ல. எனக்கு WhatsAppலயும் சரி, கால் பண்ணியும் எனக்கு நெறைய பேர் கேட்டாங்க. சப்போஸ் நேர்லயே நெறைய பேர் கஸ்டமர் எடுத்துட்டு வந்து, "அப்பா இன்னும் கலெக்ஷன் வந்தா சொல்லுப்பா, நான் அடுத்து எடுக்கிறேன்ப்பா. சூப்பரா இருக்குப்பா துணி" அப்படின்னு சொல்லி நெறைய பேர் சொன்னாங்கக்கா. அப்போ ஒரு கஸ்டமர் எனக்கு வந்து அ ஜ சென்னையில ஒரு கஸ்டமர் இருக்கா. அவங்க வந்து WhatsAppல மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஒரு 8 சேலை எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருந்தாங்க. அனுப்பியிருந்த சாரி இருக்காப்பா அப்படின்னு கேட்டாங்க. அவங்க அனுப்புனதுல ஒரு 3 சாரி தான் என்ட்ட இருந்துச்சு. 5 சாரீஸ் புக்கிங் ஆயிருச்சு. அக்கா அந்த 3 சாரி இருக்குக்கா, எடுத்துக்கங்கக்கா அப்படின்னு சொன்னேன். இல்லப்பா நான் ஹோல்சேல் பண்றேன். எனக்கு 10, 15 சேலை வேணும் அப்படின்னாங்க. அப்படி ஓகேனாக்கா நீங்க வீடியோ கால் சிஸ்டம் நம்மட்ட இருக்குக்கா. ஆனா நீங்க அமௌண்ட் போடணும்க்கா. ஏன்னா 100க்கு 98% மேக்ஸிமம் நான் கஸ்டமர் தப்பா சொல்றேன்னு நெனச்சுக்காதீங்கக்கா. டைம் வேஸ்ட் நெறைய பேர் பண்றாங்க. ஏன்னா வீடியோ கால் காட்டுறோம். 1 மணி நேரம், 2 மணி நேரம் வீடியோஸ் காட்டுறோம். இல்ல 100 சேலை, 200 சேலை காட்டுறோம். ஏன்னா நான் வீடியோஸ்ல போடும்போது 30 சேலை, 20 சேலைலாம் போடுறேன். ஆனா வீடியோ கால் காட்டும்போது 100 சேலை காட்டுறேன். எல்லாம் பார்த்துட்டு எடுத்து முடிச்சுட்டு, அப்ப என் அக்கவுண்ட் போக மாட்டுது, பணம் இல்ல, நான் போய் போடணும், என் வீட்டுக்காரர் வேணான்றாரு, என் மாமியார் வேணான்றாங்க, இல்ல என் பக்கத்து வீட்டுக்காரங்க புடிக்கலன்றாங்க. அப்படின்னு நெறைய பேர் காரணம் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணிர்றாங்க. அதனால நீங்க ஒரு ரூ. 2000 மினிமம் மேக்ஸிமம் பணம் போடுங்க. வீடியோ கால்ல வாங்க்கா அப்படின்னு. இல்லப்பா நான் 2 நாள் கழிச்சு நானு பணம் போடுறேன்ப்பா அப்படின்னாங்க. சரி ஓகேக்கான்னு சொல்லி வச்சுட்டேன். இன்னைக்கு அவங்க மெசேஜ் பண்ணாங்க. அப்பா நான் வீடியோ கால் காட்டுப்பா அப்படின்னாங்க. அக்கா நீங்க பணம் போடுங்க. என்னப்பா நான் படம் எடுக்க தானே போறேன். நீ ஏன் வீடியோ கால் காட்ட மாட்ற அப்படின்னாங்க. இல்லக்கா நம்ம சிஸ்டம்ன்றது இதுதான். ஏன்னா டைம் வேஸ்ட் நெறைய பேர் பண்ணுவாங்க. அப்படின்னு தெளிவா சொல்லிட்டேன். என்னப்பா நீ கோவப்படுற? ஏன் இப்படி கோவப்பட்டு பேசுற? அப்படின்னாக்கா நான் கோவமே படல. என்னோட வாய்ஸ் உங்களுக்கு அப்படி கேட்குது உங்களுக்கு வந்து நம்ம மேக்ஸிமம் மதுரை வாய்ஸ்னால அப்படி கேட்குது உங்களுக்கு. அப்படின்னா இல்லக்கா கோவப்படலக்கா. என்னக்கா விஷயம் சொல்லுங்கக்கா அப்படின்னு கேட்கிறேன். இல்லப்பா நான் வீடியோஸ் தான் பார்ப்பேன். சேலை எனக்கு புடிக்கலன்னா என்னப்பா பண்ண முடியும்? எனக்கு பணத்த ரிட்டர்ன் குடுத்துருவியாப்பா? அப்படின்னு கேட்குறாங்க. என்னக்கா சாரி வீடியோல போட்டிருக்கேன். நீங்க பார்க்குறீங்க. நல்லா இருக்குன்னு சொன்னா தான் சாரீஸ் கேட்குறீங்க. நான் 100 சாரி காட்டினேன். 100 சேல ஒரு 10 சேல செலக்ஷன் பண்ண மாட்டீங்களாக்கா? என்னக்கா அப்படி? அப்படின்னு. இல்ல நான் பார்த்துட்டு எனக்கு பிடிக்கலன்னா என்ன பண்றது? என்னப்பா அப்படின்னா சிஸ்டம் தான் எனக்கு வேண்டாம்ப்பா அப்படின்றாங்க. அக்கா நான் ஓகே உங்களோட சிஸ்டம் நீங்க வந்துட்டு என்னோடதுன்னு மேக்ஸிமம் ரூ. 2000 பணம் போட்டா நான் வீடியோ கால்ல காட்டுவேன்க்கா. இல்லக்கா அப்படின்ட்டேன். ஏன்னா இந்த விஷயத்த உங்கள்ட்ட சொல்லணும்க்கா. நம்மட்ட வந்து சாரீஸ் எடுக்குறாங்க. சப்போஸ் ரீசேலரா இருப்பாங்க, ஹோல்சேலரா இருப்பாங்க. அவங்க வந்து அப்பா எனக்கு இன்னும் கலெக்ஷன் வேணும். ஏன்னா நான் வீடியோல போடும்போதே மேக்ஸிமம் 5 சேல, 10 சேலையா நெறைய கஸ்டமர் எடுத்துறாங்க. நேத்துலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு அரக்கோணம் கஸ்டமர். அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, தம்பி எனக்கு வீடியோ கால்ல கேட்கணும்னு கேட்டாங்க. ஒரு மேக்ஸிமம் ஒரு ரூ. 1500 ரூ. 2000 என்னமோ ஜிபே பண்ணாங்க. காமிச்சு சாரீஸ் காமிச்சு, காமிச்சு அவங்களுக்கு ஒரு
12 சேலை நம்ம எடுத்தாங்க. நம்ம சரியா தெரியல. எடுத்தாங்க. எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க புக்கிங் பண்ணி எவ்வளோ அமௌண்டோ அதுக்கடுத்து ஜிபே பண்ணிட்டாங்க. கொரியர் மூலியமா நாங்க அனுப்பிச்சுட்டோம். இன்னைக்கு அவங்களுக்கு சென்ட் ஆயிருச்சு. சென்ட் ஆயிட்டு, "அப்பா இன்னைக்கு சூப்பரா இருக்கு. சாரீஸ் ஃபுல்லாமே நல்ல சாரீஸ்ப்பா" அப்படின்னு அவங்க ரெஸ்பான்ஸ் குடுத்துருந்தாங்க. ஏன்னா ஒரு கஸ்டமர் ஒரு மாரி இருப்பாங்க. ஆனா ஏன்னு சொல்றேன்னா, உங்களோட டீட்டெயில்ஸ் சொல்லிக்கிறேன்க்கா அவங்கட்ட வந்துட்டு. ஓகேவாக்கா? ஆ இது கலெக்ஷன் சூப்பர் கலெக்ஷன்க்கா. இது ஓகேனா புக் பண்ணிக்கங்க. இது பாருங்க ஒரு ராமர் கிரீன் அண்ட் ப்ளூ கலர் சொல்லுவாங்க. பாந்தினி டிசைன்ஸ்ல. இது ஓகேனா புக் பண்ணிக்கங்க. பாருங்க அது ஒரு கிரீன் கலர்க்கா. கிரீன் கலர்ல ஒரு செக்கு டிசைன்ஸ் மாரி குடுத்து, ஒரு பாந்தினி டிசைன்ஸ் தாங்க. டிஃபரெண்ட் டிசைன்ஸா குடுத்துருக்காங்க. இது ஓகேனா புக் பண்ணிக்கங்கக்கா. அக்கா நான் முன்னாடி ஏதாச்சும் பேசுனது தப்பா இருந்திருந்தா, நான் சின்ன பையன்க்கா நானு. நான் ஹோல்சேல் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஆன்லைன் பிசினஸ் இதுவரைக்கும் பண்ணதே கிடையாது. இப்ப என்னோட ரெகுலர் கஸ்டமர் நெறைய பேர் ஆன்லைன்ல பண்ணுப்பா நெறைய பேர் பண்றாங்க. அதனால சொல்லி தான் நான் வீடியோஸே போட ஆரம்பிக்கிறேன். வீடியோஸே நான் போட்டு மேக்ஸிமம் சொன்னீங்கன்னா 1 இயர் தான் ஆகுது. அதனால நான் எல்லா கஸ்டமரும் சொல்லுவேன், என்னோட நிறைகள், குறைகள் எது இருந்தாலும் என்ட்ட சொல்லுங்கக்கா. நான் திருத்திக்கிறேன்க்கான்னு சொல்லுவேன். நான் முன்னாடி எதுவும் பேசுனது தப்பா இருந்தா, நீங்க கமெண்ட்லயே சொல்லிருங்க. தம்பி நீ பேசுனது தப்புப்பா அப்படின்னு சொல்லிருங்க. நல்லதா இருந்தாலும் நீங்க கமெண்ட்லயே சொல்லிருங்கக்கா. ஏன்னா அடுத்தடுத்த கஸ்டமர் பார்க்கறது உனக்கு எனக்கு ஒரு தெளிவு இருக்கும். நானும் திருத்திக்குவேன். அடுத்த கஸ்டமர் பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும்க்கா. ஓகேவாக்கா? நான் இதோட ரேட் வந்து ரூ. 275 மட்டும் தான்க்கா சொல்லியிருந்தேன். பீஸ் கலெக்ஷன் இந்த தடவ கம்மியா காமிச்சிருக்கேன். ஏன்னா நான் பேசினது அதிகமா பேசுனதுனால. அதுக்காக இன்னொரு ஆஃபர்க்காக குடுத்தேங்க. 2 சாரி எடுத்தா ரூ. 500க்கா. ஒரு சாரி எடுத்தா ரூ. 275. 2 சாரி எடுத்தா ரூ. 500க்கா. ஃப்ரீ ஷிப்பிங்கோட குடுக்குறேன். ஓகேவாக்கா? இன்னொரு என்ன சொல்றேன்க்கா, நீங்க நான் ஹோல்சேல் ரேட் தான் குடுக்குறேன். ஒரு மேக்ஸிமம் எல்லாரும் வெளியில சேனல்ல பார்த்தீங்கன்னா, 1 கிலோவுக்கு வந்து ரூ. 40 வாங்குறாங்க. நான் கொரியர் சார்ஜ் வந்து மேக்ஸிமம் எல்லாருமே வெளியில அதான் வாங்குறாங்க. நான் சொன்ன இப்ப 250 சொன்னேன்னு வச்சுக்கங்களேன், ரூ. 250 ஒரு ரூ. 40 கம்மி பண்ணா எவ்வளோன்னு பாருங்க. ரூ. 210. அப்போ ஹோல்சேல் ரேட் தானக்கா அது வந்துக்கு. அதனால தான் சொல்றேன் எனக்கு. தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கங்க. ரீசேலரா இருந்தீங்க, ஹோல்சேலா இருந்தீங்கன்னா கடைக்கு தேடி வாங்க. தேடி வந்து நெறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. பார்த்து நீங்க எடுத்துக்கலாம். சப்போஸ் வீடியோ கால் ஆப்ஷனும் இருக்குக்கா. ஃபோட்டோஸ் செஞ்சு அனுப்ப முடியாது. ஃப்ரீயா இருந்தா கண்டிப்பா எல்லாருமே அனுப்புவாங்க. நான் ஃப்ரீயா இருந்தா நான் கண்டிப்பா ஃபோட்டோஸ் அனுப்புவேன். சப்போஸ் உங்களுக்கு வேணா வீடியோ கால் வாங்கலாம்க்கா. மேக்ஸிமம் முன்பணம் ஒரு ரூ. 1000 நீங்க முன்பணம் போடணும்க்கா. அதே மாரிக்கா பயப்படாதீங்க. நெறைய கஸ்டமர் என்னோட சொல்லுவாங்க, "தம்பி பயமா இருக்கு. நீ போட்டுட்டு நீ எனக்கு அனுப்ப மாட்டேன்ட்டேன்னா என்னப்பா பண்றது?" அப்படின்னாக்கா, நான் ஃபேஸ் காட்டுறேன். என்னோட கடை அட்ரஸ் காட்டுறேன். ஜிஎஸ்டிலாம் வச்சிருக்கேன் நான் எனக்கு. அதே மாரி ஆன்லைன்ல வீடியோஸ் போடுறேன்க்கா. ஆன்லைன்ல கஸ்டமர் எல்லாருமே என்ட்ட வாங்குறாங்க. நம்பி வாங்குங்க. ஏமாத்த மாட்டேன்க்கா. அப்படி கிடையாது. ஓகேவா? அதே மாரி கொரியர்ஸ் நெறைய என்ட்ட போகுது. கொரியர்ஸ் இப்ப கொரியர் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாப்ல. ஏன்னா நான் லேட்டா தான் நான் டைம் போடுறேன். நாளைக்கு வீடியோஸ்லாம் கொரியர் காட்டுறேன் நான். ஏன்னா இத்தன பேர் புக்கிங் பண்றாங்க. ஆல் இந்தியா நான் அனுப்புறேன்க்கா. இன்னைக்குனா ஒரு குஜராத்துக்கு வரைக்கும் போச்சு, ஆந்திராக்கு போகுது, கேரளா போகுது. எல்லா ஏரியாவுக்குமே போகுது. தமிழ்நாடு எல்லா ஏரியாலயும் போகுதுக்கா. ஓகேவாக்கா? நம்பி வாங்குங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை. அடுத்து புது கலெக்ஷன்ல சந்திப்போம்க்கா.